ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடனை திருப்பி தருவதற்கு சனிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். கடன் வாங்கும்போது நம்ம ஈஸியாக கை நீட்டி வாங்கிடுறோம். ஆனால் அந்த கடனை திருப்பி தரும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்க தொடங்கும். கை நீட்டி வாங்கிய கடனை திருப்பி தருவதற்கு வழி இல்லாமல் நம்ம ரொம்பவே தவிச்சு போவோம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய வருமானம் வீட்டு செலவுக்கே பத்தாமல் தான் வரும். ஆனால் நம்ம வாங்கின கடனை எப்படி திருப்பி தர முடியும்? நம்மளோட அவசர தேவைக்காக கடனை வாங்கிடுறோம். ஆனால் திருப்பி தருவதற்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். இந்த 3 வாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சால் போதும். நிச்சயமாக கடனை திருப்பி அடைவதற்குண்டான வழியை இந்த பரிகாரம் நமக்கு காட்டி கொடுக்கும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தா வசம்பு பொடி. இதை நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இதை செஞ்சு முடிக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுடுங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கருப்பு நிற பேனாவால் நீங்கள் வாங்கின கடன் தொகையை எழுதணும். அந்த கடனை அந்த நபருக்கு சீக்கிரம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னதையும் எழுதிடுங்க. அந்த பேப்பருக்கு நடுவே 1 ஸ்பூன் வசம்பு பொடியை வச்சு சின்ன பொட்டலமாக மடித்து வச்சுக்கோங்க. அந்த பொட்டலத்தை ஒரு டப்பாவில் போட்டு மூடிடுங்க. பிளாஸ்டிக் டப்பாவில் இல்லை சில்வர் டப்பாவில் எதில் வேணாலும் நீங்கள் அதில் போட்டு நீங்கள் மூடிடணும். அந்த டப்பா அப்படியே நீங்கள் பூஜை அறையில் வைத்தாலும் சரி, இல்லை உங்கள் கிச்சனில் வச்சாலும் சரி, அப்படியே வச்சுடுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை காலையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுடுவீங்க இல்லையா? அடுத்த வாரம் சனிக்கிழமை அதே மாதிரி காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே, இந்த டைமிங் தான் முக்கியம். 6லேருந்து 7 மணிக்குள்ளே அந்த டப்பாவில் இருக்கக்கூடிய அந்த பொட்டலத்தை எடுத்துக்கோங்க. அதை பிரிக்கக்கூடாது. அந்த பொட்டலத்தை அப்படியே வச்சு அதன் மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்தி விடுங்க. இந்த கற்பூரத்திற்கு முன்னாடி நீங்கள் எரியுது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்னுடைய கடன் காணாமல் போகணும், கடன் தொகை எல்லாத்தையும் சீக்கிரம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வைங்க. இதே போல் 3 வாரம் நீங்கள் செய்யணும். ஒரு வாரம் இந்த பொட்டலத்தை மடித்து வைக்கணும். அடுத்த வாரம் இந்த பொட்டலத்தை பச்சை கற்பூரம் வச்சு எரிக்கணும். அதே மாதிரி 3 முறை நீங்கள் செய்யணும். இதை செய்கிறது 6 வாரம் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து முடிங்க. கண்ணை மூடிக்கிட்டு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்தால் போதுங்க. 6 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான உண்டான வழியை இந்த பரிகாரம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க. முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யணும். இதில் என்னால் முடியும், நான் கண்டிப்பாக என்னோடய கடன் அடையும் அப்படின்னு உங்கள் மனசில் உங்களுக்கு நம்பிக்கை தான் இதில் முக்கியம். உங்களோட குல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. 3 வாரம் நீங்கள் இந்த சனிக்கிழமை இப்படி நீங்கள் 6 தடவை இந்த பரிகாரம் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா முதல் வாரம் நீங்கள் இந்த பொட்டணம் எடுத்து வைக்கிறீங்க, அடுத்த வாரம் நீங்கள் எரிக்கணும். அதே மாதிரி அடுத்த வாரம் சனிக்கிழமை எடுத்து வைக்கணும். அது 3 வாரம் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஆனால் அது 6 தடவையாக வரும். அதனால் நீங்கள் இதை 3 வாரம் மட்டும் செய்து முடிங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் விரைவிலேயே காணாமல் போகும். 3 வார சனிக்கிழமை நீங்கள் செய்தாலே 3 லட்சம் கடன் காணாமல் போகிறத உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். இதை நிறைய பேர் செய்து அவங்க வாழ்க்கையில் பயன் பெற்றிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு எளிமையான அதிசக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பரிகாரங்க. முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க. நிச்சயமாக நான் கண்கூடா நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய கடன் காணாமல் போவதை கண்கூடா நீங்கள் பார்க்கலாம். கைமேல் பலன் தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைய தினம் சனிக்கிழமை மறக்காமல் இதை செய்யுங்க. நீங்கள் செய்ய போகிறது செலவு வசம்பு பொடி மட்டும்தான். அதை நீங்கள் செய்யுங்க. இதுக்கு இருக்கக்கூடிய பலனை நீங்கள் கண்கூட உணரலாம்.